நம்ம உயிரை எடுத்துக்கிட்டே இருக்கிறா. இப்ப தாழ முடியலையே. ஒண்ணு விட நாம அடிக்கணும், இல்ல யார்கிட்டயும் அடி வாங்க வைக்கணும். என்ன செய்யலாம்? சரியான ஐடியா. இப்ப பாரு கதைய. என்ன வாழு வந்தோடனே எதிர்த்து போயிட்டாரு. உங்களுக்கோசரம் கடைக்கு போயிருக்காரு. டீ சாப்பிட்டு போவீங்க. வர்ற பையெல்லாம் டீயை வாங்கி கொடுத்துட்டு இதே வேலையா இருக்கிறது. காசு வாங்கி போய் காசு அங்க ஸ்டாப் பண்ணுங்க பையா. வாங்கிட்டு போயிருவீங்க. அவர் இதான் எப்போ வர போறாரு? எப்ப நான் டீ வாங்கி டீ வாங்குறதுக்கு டீ சாப்பிட்றதுக்கு வந்தேன். கொஞ்சம் நில்லுங்க. ஆமா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. கொஞ்சம் பேக் அங்கிருந்து நடந்து வரும்போது தஞ்சாவூர் யானை நடந்து வர்ற மாதிரி அண்ணன் சொன்னாரு. என்ன பார்த்தா தஞ்சாவூர் யானை மாதிரி தெரியுதா? என் புருஷனே குண்டா இருக்கிறேன்னு ஆசையா பாக்குறாரு. உங்களுக்கு நான் தஞ்சாவூர் பொம்மை மாதிரி தஞ்சாவூர் யானை மாதிரி தெரியலனா தஞ்சாவூர் யானை என்ன பண்ணும் தெரியுமா? வரும்போது எனக்கு உரைச்சின்னு வச்சுக்கோ, தஞ்சாவூர் யானை மிதிக்கிற மாதிரி மிதிச்சிருவேன். ஜாக்கிரதை. நான் என்னமா சொல்லிட்டேன், என்ன போட்டு அடிக்கிறீங்க? நான் என்ன சொல்லிட்டேன்? இந்த அம்மா வந்து அடிச்சது. யோ என்னையா எதுக்கே சிரிச்சிங்க? அது என்னைய வந்து என்னைய பார்த்து அடிச்சிட்டு போகுது. அதெல்லாம் ஒண்ணும் இல்லண்ணே. எங்ககிட்ட நீங்க வட்டி கேட்க வந்தீங்களே, அந்த அம்மா குடுத்துட்டு போறாங்கண்ணே. ஏன் இதான் வட்டியா? நல்ல ஆளுங்கயா நீங்க. அவர் வரட்டும். எனக்கு மேல ஒரு ஆள் இருக்காரு. அவரையும் ஒரு நாளைக்கு கூட்டு வர்றேன். நானும் என் கையில இருந்து குடுக்கறவன் இல்ல, வாங்கி வாங்கி தான் குடுக்கறேன். அவரை ஒரு நாளைக்கு இழுத்துட்டு வரேன். அவர் எப்படின்னு காமிக்கிறேன். அப்படியா சமாச்சாரா? இருக்கட்டும் இருக்கட்டும். இங்க வாயா. ஆமா, அந்த ஆள் என்ன குட்டியானன்னு சொல்றாங்க. கண்ணாடி போட்டோம்னா அது போல அந்த சொங்கி கண்ணாடி போட்டு தான் கேளுங்க. வாங்க. பொண்ணத்தையா என்ன முன்னாடி கிண்டல் பண்ண? இந்த சொங்கி முடிஞ்சுதான் நான் கிண்டல் பண்ணி. ஒரு நாளைக்கு 10 முட்டையை கலைஞ்சு ஒரு முட்டை முட்டை வளர்க்குறேன். நானே கிண்டல் பண்ணல. கொண்டு பாரு காசு கேட்க வந்தா இப்படி பண்றானே அவனுங்க. ஒரு பேர் சைடு வராது. கொண்டு இருக்கு பாத்துட்டு போவா. என்ன செலவில் என்ன ஒரு மாதிரி நிக்கிறீங்க? என்ன விஷயம்? என்னப்பா இந்த வேலையை விட்டுடலாம்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஏண்டா அவன் கஷ்டப்படுறான்னு சொல்லிட்டு வட்டிக்கு பணத்தை வாங்கி கொண்டு கஷ்டப்படுறவனுக்கு நம்ம போய் கொடுக்குறோம். அந்த பணத்தை வசூல் பண்ண போனா ஆளை வச்சு உதைக்கிறான் பண்றான். எவனும் நம்மள்ட்ட மரியாதையா பேச மாட்டேங்கிறான். எதுக்கு இந்த வேலையை விட்டுருவோம்? உழைக்காத காசு நிலைக்காதும்பாங்க. அது மாதிரி நம்ம இந்த உடம்பு ஒத்துழைக்கிற வரைக்கும் ஏதாவது உழைச்சி சாப்பிடுவோம், இந்த வேலையை விட்டுருவோம் அப்படின்னு எனக்கு தோணுது. நான் ரொம்ப நொந்து போய் நின்றுட்டு என்னடா பண்ணுறது, வேறு ஏதாவது என்ன வேலை பார்க்கலாம், என்ன வேலை நமக்கு செய்ய முடியும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கு. வேற ஒன்றும் இல்லை, வேறு வேலை பார்க்கலான்னு நினைக்கிறேன். சரி உடனே இந்த தொழில் உங்களுக்கு வந்து சரிப்பட்டு வராது. நீ நல்ல முடிவு தான் எடுத்திருக்கீங்க. வாங்க போகலாம், டீ சாப்பிடலாம். வாங்க போகலாம். ஆனா